கிளாத். நான் என்ன கிழிஞ்ச கிளாத் நான் சொன்னேன்? ஏய் என்னையா ஓ நிலைமை இப்படி ஆயி போச்சு? ஆட்டோ ஓட்டி பழைக்கிற? ஏன் ஆட்டோ ஓட்டினா என்ன தப்பு? அதை தவிர பட்டு இதெல்லாம் ஒரு செட்டப். செட்டப்பா? ஆமா, எல்லாத்தையும் உங்க வீட்டுல வச்சு விவரமா சொல்றேன் வாங்க. எந்த வீட்டுல வச்சு சொல்லுவ? என் புள்ள எப்பவோ வாங்கின கடலுக்காக எங்க வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. என்னையா நல்லா தானே இருந்த, எதுக்கு இப்படி கக்குவா வந்த மாதிரி இருமுற? இருமல, சிரிச்சேன். உங்க வீட்டை யாரு ஜப்தி பண்ணல, ஜப்தி பண்ண மாதிரி ஒரு செட்டப். என்ன சார் குழப்பறீங்க? தெளிவா சொல்றேன். உங்க வீட்டுக்கு நடுப்புற கோடு போட்டது, சாமியார் வந்து நகை பணம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போனது, நீங்க கடை வச்ச போது ஒரு ரவுடி வந்து மிரட்டினது, அப்புறம் ஒரு கரகாட்டக்காரி வந்து உங்க குடும்பத்துல குழப்பம் பண்ணது, கடைசியா ஒரு கடன்காரன் வந்து உங்க வீட்டை ஜப்தி பண்ணது, எல்லாமே மாதவன் டைரக்ஷன்ல நாங்க நடத்தின நாடகம். நாடகமா? உங்க ரெண்டு பேரையும் திருத்தி ஒத்துமையா இருக்க மாதவன் ரிஸ்க் எடுத்து நடத்தின நாடகம் தான் இது. அவன் நினைச்சது நடந்து போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாயிட்டீங்க. ஏண்டி என் புள்ள இவ்வளவு வேலை பண்ணிருக்கானடி, வயசானவ என்னாலதான் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு என்ன இந்த வயசுலயே மூளை மங்கி போச்சா? ஆமா, சுமந்து பெத்த உங்களாலேயே உங்க புள்ள எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. நான் நேத்து வந்தவ, என்னால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நேத்து வந்தாலும் அப்படியே க்ளோஸா குடும்பம் நடத்துறவ நீதானடி. அவன் புத்தி எப்படி எப்படி எல்லாம் திங்க் பண்ணுன்னு நீதானே நல்லபடியா கண்டுபிடிக்கணும். திருட்டு வேலை பண்றவங்களை கண்டுபிடிக்கிற புத்தி எனக்கு இல்ல. ஏய் எதிர்த்து பேசினேன்னு வச்சுக்க பல்ல உடைச்சிருவேன். நீங்க தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. யாரு கை வேற நீளுது, என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களா கை நீட்ட முடியாது, கை நீளுது. நீளும் என் கை நீட்டினா நீ தாங்க இந்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சவே மாட்டீங்களா? அப்படியே ஆட்டோட வச்சு கொளுத்திடுவேன். ஐயோ இல்ல இல்ல, அப்படியே பயந்துட்டீங்க தானே, சும்மா விளையாட்டு. நாங்களே தான் டச் விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் சும்மா இல்ல. ஆமா கௌசல்யா, ஐயோ யாரு மத்த அழகு மருமக. ஐயா என்ன கர்மண்டாது, இதுகளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியலையே. சரியான ஷாவு கிராக்கி. வாங்க. என்ன பாக்குறீங்க? பாக பிரிவின கோட்டை காணுமேன்னு பாக்குறீங்களா? அதான் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமை ஆயிட்டீங்களே. ஆட்டோல வரும்போதே மாதவனுக்கு போன் பண்ணி கோட்டையெல்லாம் எடுத்துட சொல்லிட்டேன். வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள போங்க. என்ன யார் வீட்டுக்கோ வரா மாதிரி தயங்குறீங்க? உங்க வீடு தானே, தைரியமா உள்ள போங்க. ஓஹோ, குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுங்குதோ? அப்படித்தான் இருக்கும். இத பாருங்கம்மா, குடும்பங்கிறது குடும்பம் நடத்தத்தான். சதா சண்டை போட்டு குடும்பம் நடத்த வேண்டிய குடும்பத்தை நிம்மதி இல்லாம பண்ணினா குடும்பம் நடத்த வேண்டிய குடும்ப பெண்கள் இப்படித்தான் தெருவில் வந்து நிக்கணும். அப்படி குடும்பம் நடத்த வேண்டிய குடும்ப பெண்கள் தெருவில் வந்து நின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள் உங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கும்? கேவலமா நினைக்கும். அதனால குடும்பம் நடத்த வேண்டிய நீங்கள் குடும்பத்தை குடும்பமா மதிச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். அப்படி நடத்தினா தான் குடும்பம் குடும்பமா இருக்கும். இல்லைன்னா குடும்பம் குட்டிச்சவரா போயிடும். ஐயா சாமி, ஆள விடியா. அப்பா, ஏண்டா உன் கூட வந்தோன்னு நினைக்க வச்சிடாதப்பா. குடும்பம் குடும்பம் நீ சொல்றத கேட்டா எங்களுக்கு குடும்பம் பண்ற ஆசையே போயிடும் போல இருக்கு. எங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கிற ஆபரேஷன்ல உன்னை கமிட் பண்ணாரு பாரு என் புருஷன். முதல்ல அவர் குடும்பத்தை விட்டு விரட்டணும். வாழைப்பழத்தை பாதுகாக்கிற தோல் கடைசியில குப்பத்தட்டிக்கு போற மாதிரி ஆயிடுச்சே என் நிலைமை. என்ன ஃபீலிங்க? அதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு சுத்தமா மேட்ச் ஆகாது. சரி உள்ள வாங்க. வாடி வாங்க. வரோம் வரோம் போயா. வாங்க வாங்க.
மாதவன் மாதவன் எஸ் மாதவன், நீங்க பட்ட கஷ்டமோ எடுத்த ஆக்ஷனோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் தப்ப உணர்ந்து திருந்திட்டாங்க. அப்படியா? இனிமே அவங்க 2 பேரும் ஒன்னா திக்க ஆயிட்டாங்க. இனி நாம நினைச்சா கூட அவங்கள பிரிக்க முடியாது. ஆமாங்க, இனிமே நாங்க 2 பேரும் சண்டையே போட்டுக்க மாட்டோம். ஆமாண்டா மாதவா, இனிமே எப்பவுமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம். இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே சாரிடா. டேய், என்னடா சாரி கேக்குறோம் சைலண்டா நிக்கிற? பின்ன என்ன, ஐயோ அம்மான்னு கத்தவா சொல்றீங்க? மௌனம் சம்மதம். உங்க சாரி அவர் ஏத்துக்கிட்டாரு. இனிமேலாவது குடும்பத்தை குடும்பமா நடத்துங்க. நல்லதொரு குடும்பம். நான் வந்து புடுங்கும். போயா, நான் வரேன். மாதவா. ஓகே சார், திரும்பிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கே. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போமா? இந்த சித்திரகுப்தர் அரசு அதிகாரிகளைப் போலவே ஆகிவிட்டார். சரியான நேரத்தில் வேலைக்கு வருவதில்லை, வந்தாலும் வேலை செய்யாமல் ஒரே வெற்றி பேச்சு. இப்படியே போனால் எவ்வளவு அரசு அலுவலகம் போலாகிவிடும். விடக்கூடாது. சிறிது காலம் சித்திரகுப்தரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஐயோ, சஸ்பெண்ட் செய்தால் யூனியன் மூலமாக போராட்டம் நடத்துவானே, என்ன செய்வது? வேற ஆளை வைத்து வேலை வாங்க வேண்டியதுதான். சொல்லுங்கள் யம தர்மராஜா. இன்று பூலோகத்தில் மடிப்பாக்கம் பகுதியில் பண்டைவாய் என்னும் பெண்ணின் உயிரை பறிக்க வேண்டும். போய் வா. வேண்டாம் தர்மராஜா, என்னை விட்டுவிடுங்கள். ஏன்? அவள் சாதாரண பெண்ணும் அல்ல, அவள் உயிரை பறிப்பது சாதாரண காரியமும் அல்ல. என்னை விட்டுவிடுங்கள் தர்மராஜா. எங்களை பார்க்காதீர்கள், நாங்கள் போக மாட்டோம். ஏனடா வெறும் வாய்ஸ்லயே பிதற்றுகிறீர்கள்? அந்த பண்டரிபாயின் ஜாதகம் தெரியவில்லை உங்களுக்கு? அவள் சாதாரண பெண் அல்ல, சண்டைக்காரி, சாகசக்காரி. அவள் உயிரை பறிப்பது நாம் உயிரை விடுவதற்கு சமம். என்னடா பிதற்றுகிறீர்கள்? எவனாக இருந்தாலும் எவனாக இருக்கும் என்னிடம் வந்து தான் ஆக வேண்டும். அந்த பண்டரிபாய் மட்டும் என்ன விதிவிலக்க? அவள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வர வேண்டும். இங்கே கொண்டு வாருங்கள் அவள் உயிரை. ஐயோ, எங்களால் முடியவே முடியாது தர்மராஜா. எங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தினால் நாங்கள் எங்கள் வேலையை ராஜினாமா செய்து விடுவோம். பூலோகமே அஞ்சும் இந்த யமலோகத்தில் இப்படி ஒரு சோதனையா? விடமாட்டேன். யமலோகத்திற்கு அவப்பெயர் வர விட மாட்டேன். அந்த பண்டரிபாயின் உயிரை நானே பறிக்கப் போகிறேன். இந்த யமனா அந்த உமனா பார்த்து விடுகிறேன் என்று. டேய், எவன்டா அவன்? கொடி கை தார்த்து விட்டு போறவன் பண்ணாட பரதேசி நாய. இங்க பாருங்க, எவனோ ஒரு புறம்போக்கு மாடியில காய வச்ச வத்தல மிதிச்சிட்டு போயிருக்கான். அவன் கால்ல கட்ட முளைக்க. ஆஹா, நம்ம பூலோக என்ட்ரி ரொம்ப பேடா இருக்கே. கழுவி கழுவி ஊத்துறாங்களே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. ஓம் பீமாய நமஹ. ஓம் ஆயுர்தேவதாயை நமஹ. ஓம் நக்ஷத்ரதேவதாயை நமஹ. யார் இது? காலங்கத்தால கோவில் கும்பாபிஷேக ப்ரோக்ராம் கேக்குறது?
ஓம் சர்ப்பினே நமः ஓம் ருத்ராய ருத்ராய நீலகண்டாய நமः அமிர்தேஜாய சர்வாய மகாதேவாய தே நமः ஸ்வாஹா ஓம் சூர்யாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே சூர்யாய சர்வாய அத்தை, என்ன இது வீடா இல்ல யாகசாலையா? அத்தை, உங்களதான். என்ன இதெல்லாம்? ஏய், என்னடி கேக்குற? இங்க என்ன ஐயருங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க? இப்படி ஏன் டென்ஷன் ஆகுற? அடியே, யாகம் வளர்க்கறோம்டி, யாகம். ஆயத்துக்கு துரோகம் பண்றது, அப்புறம் யாகம் வளர்க்கறேன்னு பரிகாரம் தேடுறது. நோ 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 நோ, இது அந்த டைப் யாகம் இல்லடி. வேற எப்படி? இது என் ஆயுள் அப்படியே லென்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக நடத்துற ஆயுள் விருத்தி யாகம். என் எதிரிகளை ஒழிக்கிறதுக்காக சத்ரு சம்ஹார யாகம். உங்களுக்கு தான் ஊர் பூரா எதிரிங்க இருக்காங்களே, அதுக்கு இந்த ஒரு யாகெல்லாம் பத்தாதத்தை. நோ 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 நோ, இது என் மெயின் எதிரியை ஒழிக்கிறதுக்கான யாகம். அது யார் மெயின் எதிரி? நீதாண்டி. நானா? ஆமாண்டி. உன்னை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் 33 கோடி தேவர்களையும் கடவுளையும் வச்சு உன்னை அடக்க போறேன். அத்தை, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, தெனாவட்டு இருந்தா, குசும்பம் கொழுப்பும் கூடி போயிருந்தா என்ன ஒழிக்கிறீங்க யாகம் வளர்ப்பீங்க? ஏண்டி, உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா, அகங்காரம் இருந்தா, அடாவடித்தனம் அளவுக்கு மீறி இருந்தா என்ன மதிக்காம நீ நடந்துப்ப. அதனால தாண்டி உன்னை அடக்க இந்த யாகத்தை வளர்க்கறேன். என்ன ரைமிங்ல ரிப்பீட் பண்ணி பேசுறீங்களா? சீ, நான் பேசாத ரைமிங் அடி. இது பாரு, இந்த யாகத்தால உன்னை அப்படியே அடக்கி மாமியார மதிக்காத மருமகளுங்களுக்கு இத ஒரு பாடமாக்குறேன்டி. அதுக்கு முன்னாடி நான் உங்களை பாடமாக்குறேன். இன்னும் யாகம் முடியலையே. அதுக்கு முன்னாடி நான் உன்னை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஆத்து மாமி மயிலாப்பூர் சிக்னல் நின்னு பிச்சதான். ஓகேவா? எனக்கு இருக்கிறது ஒரே மாமி, ஆளை விடுங்கோ. யாகம் பண்றாங்க காகம் பண்றேன்னு எங்கயாவது பார்த்தேன். ஏண்டி, ஏய், ஐயரை துரத்திட்டா என்னால யாகமே வளர்க்க முடியாதா? பாருங்க, இன்னொரு தடவை இங்க யாகம் ஏதாவது நடந்தது, அப்புறம் உங்களுக்கு கதற கதற கொலையே பண்ணிடுவா. பாத்து பாத்து அப்படியே அதுல விழுந்து தொலைச்சிட பாரு. மூஞ்சி தீஞ்சு போயிடு. போடி உள்ள, அடி போடி உள்ள. ஆடுறாளா நம்ம கிட்டே சூரசம்ஹாரம். நான் கண்டினியூ பண்ணலாமோ? நீ ரொம்ப நேரமா கண்டினியூ தானே பண்ணிட்டு இருக்கீர், எண்டுக்கே வரமாட்டேங்கிறீரே. உமக்கு பேசின அமௌண்ட்டை நான் குறைக்க மாட்டேயா. சீக்கிரமா பூஜையை முடி, அப்புறம் வந்தான்னு வச்சுக்கே இதையும் கலைச்சு போட்டு போயிடுவா. ஜாமே சுகந்தேம் புஷ்டிவர்தனம் உருவாருகமே வந்தனாம் நித்யோரும் க்ஷேமாமிருதா ஸ்வாஹா. த்ரயம் முடியலையா? யோ ஐரே, சீக்கிரம் முடிச்சிட்டு நீயும் ஓடிடு. நான் ரிட்டர்ன் வரும்போது நீ மட்டும் இங்க இருந்த, அப்புறம் யாக குண்டத்துல ஊம்பாடி எரியும். எப்படி? செருப்படி போடி. எப்படின்னு ஒப்படின்னு. ஓம் வருணாய நமஹ, ஓம் பிரஜேதசே நமஹ, ஓம் பவாய நமஹ, ஓம் சர்வாய நமஹ, ஓம் ஈசானாய நமஹ, ஓம் பசுபதயே நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் உக்ராய நமஹ, ஓம் ஸ்வாஹா. ஓம் சூர்யாய ஸ்வாஹா. ஓம் ப்ருகஸ்பதயே ஸ்வாஹா. ஓம் சனீஸ்வராய ஸ்வாஹா. ஓம் ராகவே ஸ்வாஹா. ஓம் கேதவே ஸ்வாஹா. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய நமः ஸ்வாஹா. ஓம் சதமானம் பவதி சதாயு புருஷதேந்திரியாயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சதமானம் பவதி சதாயு புருஷதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்யமஸ்து தீர்காயுஷ்மதி பவா. யோ, யார் நீ? இந்த மாதிரி எல்லாம் வேஷத்தை போட்டுட்டு சிக்னல்ல தான் அம்மா தையன்னு பிச்சை எடுப்பீங்க. நீ என்ன விருந்தாளி மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? யோ லூசாயா நீ? எதை சொன்னாலும் மதன் பாபு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க. பெண்ணே, நான் யார் என்று தெரியாமல் நீ பேசுகிறாய். இங்கே என்ன நடக்கிறது? என் ஆயுள் விருத்திக்காக பூஜை நடந்துகிட்டு இருக்கு. யோ, அடிச்சே கொன்னுடுவேன். நான் என்ன ஜோக்காயா சொன்னேன்? எதுக்கே சிரிச்சுக்கிட்டே இருக்க? உடைந்த விளக்கிற்கு எண்ணெயா?
முடிந்த ஆயுளுக்கு பூஜை. யோ என்னையா சொல்ற? அதை பிறகு சொல்கிறேன். முதலில் ஐயருக்கு அமௌண்டை செட்டில் பண்ணி அனுப்பு. அவ்வளவுதானே, அனுப்பிடுறேன். உங்க தட்சணை. ரொம்ப சந்தோஷம்மா. போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன்மா. இப்ப சொல்லியா, நீ யாரியா? நான் யமலோக சக்கரவர்த்தி. என்னையா சக்கரவர்த்தி கொசுவர்த்தின்னு சொல்லிக்கிட்டு நீ யாருன்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சொல்லியா? நான் தான் யம தர்மராஜா. எந்த நாடகத்துல? நாடகத்துல? அட ஆமாயா, சத்யவான் சாவித்திரி நாடகத்துல யமதர்மன் வேஷம் போடுவியா? ஏ பெண்ணே, நான் நிஜ யம தர்மராஜன். சும்மா காமெடி எல்லாம் பண்ணிட்டு போயா போயா. இப்ப உனக்கு சில்லறை வேணுமா இல்ல அரிசி தேங்காய் ஏதாவது வேணுமா? அரிசி எதுக்கு? யோ பிச்சை கேட்க தானே வந்த? என் பெயரை கேட்டாலே எல்லாரும் அலறுவார்கள். நீ நேரில் பார்த்து நக்கல் பண்ற. நான் ஒரிஜினல் யமன். உன் உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். அதான் எடுத்துக்கிட்டு இருக்கியே. யோ கிளம்பியா. கிளம்பவா? பின்ன இங்க இருந்து என்ன பண்ண போற? இந்த வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா கூட பரவாயில்ல, உன்னை காட்டி பூச்சாண்டி வந்திருக்குன்னு சோறு ஊட்டலாம். அதுக்கு கூட இங்க வாய்ப்பு இல்ல. கிளம்பியா? கிளம்புறேன். நீ என் கூட வா. வா. உன் கூட வந்து என்னையும் வீடு வீடா பிச்சை எடுக்க சொல்றியா? செவில பிஞ்சிரும். போயா. இதுக்கு தான் நம்ம ஆளுங்க இந்த பொம்பளையோட உயிரை எடுக்க போக மாட்டேன்னு ஆரம்பிச்சாங்களா? ரொம்ப ரிஸ்கான பார்ட்டியா இருக்கே. யோ என்னையா புலம்புற? இந்த பாருமா, நான் சொல்றத நம்பு. நான் நிஜமான யமன். உன் உயிரை பறிக்க வந்திருக்கேன். சரியா, நீ நிஜமான யமன் தானே? ஆமா, என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒரிஜினல் யமன். சரியா, யமன்னா எரும மாட்டு மேல வரும்னு சொல்லுவாங்களே, நீ என்ன இப்படி வாக்கிங்ல வந்திருக்க? எரும மாடு சர்வீஸ் போயிருக்கு. ஏயா அது என்ன பைக்காயா சர்வீஸ்க்கு போறதுக்கு? யாரை ஏமாத்துற? நான் சொல்றத நம்புமா. இப்பெல்லாம் நான் எரும மாட்டு மேல டிராவல் பண்றது இல்ல. ஏன்னா ப்ளூ கிராஸ் ஆளுங்க பிரச்சனை பண்றாங்க. ப்ளூ கிராஸ் ஆளுங்களுக்கு பயப்படுற? அப்படின்னா நீ ஒரிஜினல் யமனா? யாருக்கு காது குத்துற? அப்ப என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லையா? இப்போ போ. எவன்டா? நான் தான்டா சித்திரகுப்தா. சாரி பிரபு. ஆமா, என்ன இது கரெக்ட் டைத்துக்கு டியூட்டியை முடிச்சிட்டு வராம ஃபிகர் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க? பாதுகை பீந்து விடும். இப்ப என்ன புது செருப்பா போட்டுருக்கீங்க? வாயை மூடுடா. நீ லேட்டா வந்துட்டு என்னை குறை சொல்கிறாயா? நான் டியூட்டிக்கு வந்து அட்டெண்டன்ஸ் சைன் போட்டு ஒரு கேஸை அட்டெண்ட் பண்ணி வந்திருக்கேன். அப்படியா பிரபு? ஆமாண்டா. இதோ இந்த அம்மா நான் யமன் என்று சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துல நான் கூட தான் நம்பாம இருந்தேன். அப்புறம் உங்க வைஃப் ஐயோ வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. என்ன பண்றது? என் குடும்பம் என் பொண்டாட்டி கையில. சரிடா, இந்த அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லு. இதுக்கு தான் ஒரு ஐடி கார்டை ரெடி பண்ணி கழுத்துல தொங்க விடுங்கன்னு சொல்றது. கேட்டீங்களா? சரி விடுங்க. ஹலோ, இந்தாமா. அவர் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி சுமாரா இருந்தாலும் அவர் தான் உண்மையிலே யம தர்ம ராஜா. என்னம்மா புரியுதா? நீ நம்பி உன் உயிரை கொடுக்கலாம். எந்த சேதாரமும் ஆகாது. மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண எங்க இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி எண்ணெய் கொப்பரையில போட்டு முக்கி முக்கி எடுப்போம். ஜாக்கிரதை பிரபு. பீதியை கிளப்பி விட்டுட்டேன். மீதி வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அடம்பிடிக்காம வந்துருமா. என்னைய அவர் காணாம போயிட்டாரு. கேபிள் இல்லாம, கனெக்ஷன் இல்லாம, கரண்ட் இல்லாம அப்படியே அப்பியர் ஆவறாரு. இதுதான் என் சக்தி. இப்போதாவது நான் ஒரிஜினல் யமன் என்று நம்புகிறாயா? நம்புறேன் சாமி, நம்புறேன். இது பாருங்க, நான் பேசுறது எதையுமே மனசுல வச்சுக்காம ரப்பரை வச்சு அழிச்சு என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிக்கிறேன். அப்பாடா. ஆனால் விடமாட்டேன். உன் விதி முடிந்து விட்டது. ஐயோ, விதி முடிஞ்சு போச்சா? நீ அழக்கூடாதுமா. நீ போனதுக்கு அப்புறம் பாரி வச்சு மத்தவங்க தான் அழணும். ஐயோ,
வா